ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி குக்கரில் வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட், மீல் மேக்கர் இதெல்லாம் சேர்த்துட்டு அரிசி வந்து நல்ல உதிரியாக பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து சூப்பராக இன்றைக்கி குக்கரில் வந்து செஞ்சாச்சு. இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும். சண்டையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம். வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டாணி, சோயா இந்த மாதிரியும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி குக்கரில் செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். பாஸ்மதி ரைஸை அளந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கிட்டு 1 டம்ளர் அப்படின்னாலே 2 டம்ளர் இல்லைன்னா 1.25 டம்ளர் இதை வந்து அளவாக வச்சு நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க. ஏன்னா இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியவே தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். அதனால் நல்ல தண்ணியிலேயே நீங்கள் வந்து ஊற வைங்க. இப்போ அரிசி நல்லா ஊறட்டு குக்கரை காய வச்சுட்டு நெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து தாளித்து விட்டுட்டு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை இதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வந்து வதங்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி ரொம்ப கம்மியாகவும் பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை நம்ம சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எடுத்து நல்லா வந்து சாப்பிட முடியும். சாதத்தோடு சேர்த்து இதையும் வந்து சாப்பிடலாம். அதே போல் மீல் மேக்கர் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் நீங்கள் வந்து மீல் மேக்கரை சேர்த்துருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி வந்து சுத்தமாக மீல் மேக்கரில் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு சேர்த்துருங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கணும். 1/4 கிலோ அரிசி அப்படின்னா 1 ஸ்பூன் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து புதினா, மல்லி இலை எப்போவுமே புதினா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரியாணிக்கு நம்ம வந்து சேர்த்துக்கணும். மசாலா பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா. மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். இது வந்து அரிசிக்கு தகுந்த போல் தான் நம்ம மசாலா வந்து எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணியே இல்லாமல் இருக்கும்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியை இதில் வந்து சேர்த்துக்காங்க. தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசிக்கும் சேர்த்தே வந்து உப்பு வந்து இதில் வந்து சேர்த்துட்டேன். இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 1.5 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் வந்து நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம காய்கறிகளை பெருசாக போட்டிருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் நல்லா வந்து வெந்துடும். இப்போது மூடி எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசி வந்து 1 டம்ளர் அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த ஊற வச்ச தண்ணி அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் இப்போ அரிசியை சேர்த்து விட்ருங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் தான், விசில் கூட வர தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம் மட்டும் குக்கரை நீங்கள் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டா உதிரியாக சூப்பரான பிரியாணி நமக்கு வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹெல்த்தியாகவும் பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப வந்து ஹெல்த்தி. லஞ்ச் பாக்ஸுக்கும் இது நல்லாயிருக்கும். சண்டே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மாதிரி ஒரு வெஜ் பிரியாணி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.